அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மகாபாரதத்தில் பார்க்க இருக்கிற தலைப்பு என்னென்னா, சகுனியை பெருமைப்படுத்திய கிருஷ்ணர். சகுனின்றவர் காந்தாரியுடைய சகோதரன். துரியோதனன் இருக்கார் இல்லையா, அவரோட தாய்மாமன். அவரை பெருமைப்படுத்துகிறாராம் கிருஷ்ணர். குருஷேத்திர போரில் வீர மரணம் அடைஞ்ச வீரர்களோட மனக்கேதம் நீக்கிற பொருட்டு பெரிய யாகம் நடைபெற்று கொண்டிருந்துச்சு. அரண்மனைக்குள்ளே நுழைஞ்சார் கிருஷ்ணர். கிருஷ்ணர் தர்மன் வரவேற்றார் கிருஷ்ணரை. மற்ற எல்லாரும் தலைவணங்கினாங்க. உள்ளே நுழைஞ்சார் கிருஷ்ணர். யாகம் தொடங்கலாமே, சொர்க்கத்தை அடைய அவங்களுக்கு உரிய பாகத்தை வச்சு ஆயிடுச்சா அப்படின்னு கேட்குறாரு கிருஷ்ணர். வைத்தாயிற்றான்னு கேட்குறாரு. கண்ணா, முதல்ல பீஷ்மர், பிறகு துரோணர் என வரிசையாக வச்சுட்டாங்க. உன் வருகைக்காக தான் காத்திருந்தோம் அப்படின்னு அர்ஜுனன் சொல்கிறான். யாகத்தோட முதல் வேண்டுதல் யார் பெயர்லன்னு கேட்குறாரு கிருஷ்ணர். குலத்தின் தோன்றலுக்கு காரணமான பீஷ்மரின் பெயரில் தான்னு யுதிஷ்டர் சொல்கிறாரு. வீர மரணம் அடைஞ்சவங்களுக்காக நடத்துகிற யாகத்தில் முதல் பாகம் சகுனின்ற பெயரில் அல்லவா இருக்கணும்னு கிருஷ்ணர் சொன்னவுடன் பாண்டவர்கள் அதிர்ந்து போயிட்டாங்க. பீமன் பல்ல கடிச்சான். அர்ஜுனன் கை தானாக உறைவாளை நோக்கி சென்றது. என்ன ஆயிற்று கண்ணா உனக்கு? முதல் பாகம் என்பது நாம் அளிக்கும் மிகப்பெரிய மரியாதை. அதை பாவி சகுனிக்கா முதல்ல வழங்குறது? பீமன் கோபமான வார்த்தைகளை வெளிப்படுத்தினான். அதுக்கு தகுதியானவன் அவன் ஒருவனே என்றார் கிருஷ்ணர் அமைதியாக. பீஷ்மரை விட சிறந்தவனான சகுனி நயவஞ்சகமே உருவானவனுக்கு வீரமரண மரியாதை கேட்டான் அர்ஜுனன். அர்ஜுனா, வீரமரணன்றது போர்க்களத்தில் எதிரியோட நேருக்கு நேர் நின்று மோதி உயிர் துரத்தல்ன்றது கிடையாது. தான் கொண்ட கொள்கைக்காக எத்தனை தியாகங்களையும் புரிஞ்சு எத்தனை தடை வந்தாலும் தகர்த்து தன்னோட லட்சியம் நிறைவேறிய பின் கடமை முடிந்ததென உயிர் துறப்பான் பாரு, அதுதான் வீரமரணம். இதில் பீஷ்மரை விட உயர்ந்தவன் சகுனிதான்னு கிருஷ்ணர் சொல்கிறாரு. பீஷ்மரோட லட்சியம் நிறைவேறாமல் போயிருக்கலாம். போரில் பாண்டவர்கள் தோற்கலை. ஆனால் எங்களை அழித்திடணுன்ற சகுனியோட லட்சியமும் வெல்லலையேன்னு கேட்டான் யுதிஷ்டன். போரில் உடன் பிறந்தவர், உற்றார், உறவினர், பெற்ற பிள்ளைகள் என அனைவரையும் இழந்து நிற்கும் நீங்கள் ஐவரும் எல்லாம் இருந்தும் எதுவும் இல்லாதவங்க, நடப்பிணமாக வாழ்கிறவங்க. என் இருப்பு ஒன்றே உங்களை இங்கே இருக்க வைத்தது. உங்கள் வாரிசுகளை அழித்த பின்னும் சகுனியோட ஆசை நிறைவேறலை என்றா சொல்கிறீர்கள்? கேட்ட கிருஷ்ணரோட கேள்வி கணைகளிலிருந்து உண்மையை தாங்க முடியாமல் தலை குனிஞ்சன பாண்டவர்கள். அப்படி பார்த்தா சகுனியோட லட்சியம் எங்களை அழிப்பதை விட துரியோதனனுக்கு வெற்றியை தேடி தருவதில் தானே இருந்துச்சு. அது நிறைவேறலையே. கௌரவர்கள் அனைவரும் அழிக்கப்பட்டனரே என்று அர்ஜுனன் கேட்குறான். அதுக்கு சிரிக்கிறாரு கிருஷ்ணர். அர்ஜுனா, எதை நினச்சி தன் வாழ்வை சகுனி ஆரம்பித்தானோ அதை முடித்தே சென்றான். ஒரு புறம் 100 எதிரிகள், இன்னொரு புறம் 5 எதிரிகள். உங்கள் ஐவரை அழிப்பதாக கூறியே பல செயல்கள் மூலம் தன்னோட 100 எதிரிகளை உங்கள் மூலமே அழித்து உங்களையும் நடபணமாக்கியவன் சகுனி என்பதை அறியாமல் பேசுகிறாயின்னு சொன்னார் கிருஷ்ணர். கௌரவர்களை அழிப்பதே சகுனியின் லட்சியமா? ஏன் கிருஷ்ணா என்று அதுவரை மௌனமாக இருந்த திருதராஷ்டிரன் கேட்டார். கௌரவர்களை மட்டுமல்ல, உங்கள் ஒட்டுமொத்த குலத்தையும் வேற இருக்கிறது தான் அவனோட நோக்கம், லட்சியம் எல்லாம். அதை நிறைவேற்ற தனி ஒருவனாக அவனால் முடியாது. அப்படின்றதால தான் கௌரவர் பாண்டவர்களுக்கிடையே விரோதத்தை வளர்த்து தன் லட்சியத்தை நிறைவேற்றி கொண்டான் சகுனின்னு சொன்னார் கிருஷ்ணர். பாம்பென்று தெரியாமல் பால் வார்த்தது நானே, என் பிள்ளைங்களுக்கு அழிவிற்கு காரணமாகி போனேன்னு பள்ளக்கடிச்சு காலை தரையில் உதைத்து தன் கோபத்தை வெளிப்படுத்தினார் திருதராஷ்டிரன். பாம்பல்ல சகுனி, அடிபட்ட புலி அவன். பழிவாங்க காத்திருந்தான். நேரம் வாய்த்ததும் பயன்படுத்திக்கிட்டான் அப்படின்னு சொல்கிறாரு கிருஷ்ணர். சகுனி துரோகி, நல்லவன் போல் நடித்து ஏமாற்றினானேன்னு சொல்கிறாரு திருதராஷ்டிரன். இங்கே இருக்கிற எவரையும் விட சகுனி தான் நல்லவன். உங்கள் பிள்ளை துரியோதனனை கொன்றதற்காக பீமனை கொல்ல நினச்ச நீங்கள் நல்லவர்னா, அபிமன்யுவை கொன்ற ஜெயத்ரதனை கொன்று பழிவாங்கிய அர்ஜுனன் நல்லவன்னா, திரௌபதியோட சபதத்தை நிறைவேற்றி துரியோதனனை கொன்ற பீமன் நல்லவன்னா, தன் கண் எதிரிலேயே தன் குடும்பத்தினர் ஒவ்வொருவராய் உணவின்றி உயிர் துறப்பதை பார்த்திருந்த சகுனி, அதுக்கு காரணமான உங்கள் குலத்தையே அழிக்க நினச்சது, அதுக்காகவே உயிர் வாழ்ந்த சகுனி உங்கள் எல்லாரையும் விட நல்லவன் தானே அப்படின்னு கிருஷ்ணர் சொல்கிறாரு. கிருஷ்ணா, எங்கள் குலத்தில் சகுனியின் குடும்பம், எங்கள் குலத்தால் தான் சகுனியோட குடும்பமே அழிந்ததா? இதை நம்ப முடியலையே. என் மனைவியோட சகோதரன்றனால தானே நான் அவனை வளர்த்து வந்தேன். பிறகு வேறு
எவர் அவன் குடும்பத்தை அழிச்சது? சகுனியின் வாழ்வின் சரித்திரம்தான் என்ன சொல்ல கிருஷ்ணா என கதறி கேட்டான் திருதராஷ்டிரன். அவனோட சரித்திரம்தான் என்னன்னு கேட்குறாப்புல திருதராஷ்டிரன். அது எனக்கும் பீஷ்மருக்கும் மட்டும்தான் தெரிஞ்ச ரகசியம். அது இருக்கட்டும். நான் கூறியது போல சகுனிக்கு முதல் பாகம் தர முடியுமா முடியாதான்னு கேட்டார் கிருஷ்ணர். கோபப்படாத கிருஷ்ணா, யாகத்தோட முதல் பாகத்தை எவருக்குமே தீங்கிழைக்காத, எவரிடத்தும் தவறு செய்யாத பீஷ்மரை விட்டு சகுனிக்கு தர சொல்வதை எங்களோட மனம் ஏற்கலை அப்படின்னு சொல்கிறாரு யுதிஷ்டர் அமைதியா. யுதிஷ்டரா, வீரனாக நல்லவனாக ஒழுக்கமானவனாக இருந்த சகுனியை இந்த நிலைக்கு ஆளாக்கியதே பீஷ்மர் தான். அது உனக்கு தெரியுமா அப்படின்னு சகுனியோட குடும்பத்தையே உங்கள் குலத்தின் பெருமை குறைந்து விடக்கூடாதுன்றதுக்காக அழிச்சு மறைச்சவர் பீஷ்மர் அப்படின்றது உனக்கு தெரியுமா? தப்பி பிழைச்சவன் சகுனி தன் வாழ்வியலை மாற்றிக்கொண்டான். தன் லட்சியம் வெல்வதற்காக இதில் என்ன தவறு? போற வெல்ல நாம் செய்த அதர்மங்கள் எல்லாம் தர்மங்களாகும்போது அவன் கொண்ட லட்சியம் வெல்ல சகுனி செய்த செயல்களும் தர்மங்களே என்றார் கிருஷ்ணர். திரௌபதியை துகிலுரிக்க வைத்த சகுனி செய்தது தர்மமானு கேட்குறான் பீமன். பீமா, யோசிச்சு பாரு. அன்றைய நிகழ்வை எனக்கு பதிலாக என் மாமன் சகுனி தாயம் உருட்டுவார்னு துரியோதனன் சொன்னவுடன் எங்களுக்கு பதிலாக கிருஷ்ணன் தாயம் உருட்டட்டும்னு என உங்களில் எவரேனும் கூறியிருந்தா அது நடந்தே இருக்காது. அங்கு போட்டி யுதிஷ்டனுக்கும் துரியோதனனுக்கும் இடையே தான் நடந்ததே தவிர சகுனியுடன் அல்ல. அந்த இடத்துல தாயக்கட்டைகளை போல சகுனியும் ஒரு கருவிதான். திரௌபதியின் அவமானம் சகுனியால் திட்டமிடப்பட்டதல்ல. அதுக்கு முழுக்க பொறுப்பேற்க வேண்டியவர்கள் யுதிஷ்டனும் துரியோதனனும் தான். வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த உங்களைப் போலவே சகுனியும் பார்வையாளன் தான், பழிகாரன் அல்ல. கடுமையாக சொன்ன கிருஷ்ணரை பணிந்தான் சகாதேவன். கிருஷ்ணா, பீமனை மன்னித்து அருளுங்கள். நீங்கள் கூறி அதை மறுத்த அவப்பெயர் எங்களுக்கு வேண்டாம். இந்த யாகத்தோட முதல் பாகம் சகுனிக்கே தரப்படும்னு சொன்னான் சகாதேவன். எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க வேறு வழி இல்லாமல். யாகம் முடிஞ்சு கிருஷ்ணர் விடைபெற்றார். அவரை பின்தொடர்ந்தான் சகாதேவன். கிருஷ்ணா, சகுனிக்காக பரிந்து பேச தாங்களே முன்வந்தது ஆச்சரியமே. இதுக்கு கண்டிப்பாக வேறு ஏதாவது காரணம் இருக்கும். அதை நான் கேட்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. சகுனியை கொன்றவன் என்ற உரிமையில் கேட்கிறேன்னு சொல்கிறான் பணிவுடன். சகாதேவா, காலத்தோட மறு உருவந்தான் நீ. அதனால தான் உனக்கு எதிர்காலம் அறியக்கூடிய ஜோதிடக்கலை எளிதாக வந்தது. சகுனியை கொன்றது நீ அல்ல. அவன் லட்சியம் முடிந்தவுடன் உன் உருவான காலம் அவனை அழைத்து கொண்டது. கவலை வேண்டாம். அது மட்டும் இல்லை, இந்த பிரபஞ்சத்திலேயே அவன் காலம் முழுவதும் அடுத்து நான் என்ன செய்வேன் என்பதையே அனுதினமும் நினைத்து கொண்டிருக்கிறவன் சகுனி ஒருவனே. அது பக்தியாக இல்லானாலும் பரவாயில்ல, என்னையே நினச்சிருந்தாலும் அவனும் என் பக்தனே. என் ஒவ்வொரு அசைவுக்கும் பொருளறிந்தவன் அவன். உயிரோடு இருக்கும் வரை என்னால் அவனுக்காக எதுவும் செய்ய முடியலை. அவனை என் பக்தனா அவன் விரும்பாவிடினும் அவனை நான் ஏற்றுக்கொண்டதனால யாகத்தோட முதல் பாகத்தை அவனுக்கு அளிக்க வச்சு பெருமைப்படுறேன். என்னை விரும்பி நினைப்பதோ விரும்பாமல் நினைப்பதோ என்னை நினைப்பது மட்டுமே முக்கியம். ஒருவனை நான் ஆட்கொள்ள அது போதும்னு கிருஷ்ணர் சொல்கிறாரு. இதை வியந்து பார்த்து வழி அனுப்பி வச்சான் சகாதேவன். அதை ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இருக்குன்னு சொல்கிறவனுக்கும் கடவுள் இருக்கிறாரு, இல்லைன்னு சொல்கிறவனுக்கும் கடவுள் இருக்கிறாரு. அவன் சொல்கிறது செய்கிறதெல்லாம் விஷயம் கிடையாது. ஆனால் அவன் மனசில் கடவுளை பற்றின எண்ணம் வருது பார்த்தீங்களா, அதுதான் முக்கியம். இருக்குன்னு அவன் சொன்னாலும் இல்லைன்னு சொன்னாலும் அவன் அவரை நினைக்கிறான். அந்த நினைப்பு தான் கடவுளோட உண்மையான பக்தனாக அவனை மாற்றுது. நன்றி.